தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஜீவன் தரும் நல்மருந்து என்கிற இந்த விசேஷித்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக திரும்புவோம். ஹோசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு என்ன பேசப்போகிறார் என்பதை இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். நான் இந்த வேத பகுதியை உங்களுக்காய் வாசிக்கிறேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கிறதை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லா மனிதனை குறித்தும் தேவனுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை இந்த நாட்களிலே நாம் புரிந்து அந்த தேவன் எதற்காக மனிதனை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்கிற உண்மையை யாரெல்லாம் அறிந்து வாழ்கிறார்களோ அவங்க நிச்சயமாக தேவனுடைய சமூகத்தில் மிகுந்த மகிழ்ச்சியையும் மிகுந்த சந்தோஷத்தையும் அனுபவிப்பார்கள் என்பதற்கு சந்தேகமே இல்லை. வேதத்தில் நம்ம படிக்கும்போது ஆண்டவர் 2 நோக்கத்திற்காக மனிதனை அவர் தெரிந்து கொள்ளுகிறார் அல்லது நியமித்து கொள்ளுகிறார். நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா? உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அப்போ ஆண்டவர் நம்மளை எதற்காக நியமித்திருக்கிறார் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார். நம்மளை ஒரு 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 ஸ்தானத்தில் ஒரு விசேஷித்த காரியத்துக்காக தேவன் நம்மளை நியமித்திருக்கிறார். இந்த உண்மையை நம்ம தெரிந்து கொள்ளணும். 2 முக்கியமான நோக்கத்துக்காக தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹோசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலேயே 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் தொடக்க வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன். அப்போ முதல் நோக்கம், தேவன் நம்மை அல்லது மனிதனை அவர் நியமித்து கொள்வதற்கு, செலக்ட் பண்ணுறதுக்கு, தெரிந்து கொள்வதற்கு எது காரணம், நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த வசனத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னென்னா, நம்மளை ஒரு நித்திய நோக்கத்துக்காக தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். என்னையும் உங்களையும் குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அது ஒரு நித்தியமான ஒரு நோக்கத்துக்காக, நித்திய ஜீவனை அடைவதற்காக அல்லது நித்தியத்திற்காக
ஆண்டவராகிய தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பரலோகத்திற்காக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது ரொம்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கிறது. ரெண்டாவது நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்ட ரெண்டாவது நோக்கம் என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா, ஆண்டவர் நம்ம எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார்னா, இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒன்று, பரலோகத்தில் நித்திய காலமாக வாழ்வதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ரெண்டாவது, பூமியில் நாம் அவருடைய சித்தத்தை செய்வதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது ரெண்டும் தனித்தனியான விஷயம் அல்ல, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று ரொம்ப நெருக்கமான ஒரு நோக்கம். யாரெல்லாம் பூமியில் அந்த தேவனுடைய பரிபூரணமான சித்தத்தை, என்னை தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தேவன் என்னை தெரிந்தெடுத்தார் என்கிற உண்மையை யார் புரிந்து அந்த தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்து நிறைவேற்றுகிறார்களோ, அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் பரலோகத்தில் நித்திய காலமாக அவரோடு வாழ்வதற்காக ஆண்டவர் நித்திய விவாகத்திற்கென்று அவர் நம்மளை நியமிச்சிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தெய்வத்திற்கு இந்த ரெண்டு நோக்கம்தான் இருக்குது. இது என்னை உங்களையும் மாத்திரம் குறித்து அல்ல, முழு உலகத்துள்ள மக்களையும் குறித்து தேவனுடைய விருப்பம் இதுவாக இருக்கிறது. இந்த செய்தியை கவனிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆண்டவர் எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்கிற உண்மையை நீங்கள் இன்றைக்கி அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? அப்படி அறியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு ஒரு லட்சியமே இல்லை, உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு ஒரு நோக்கமே இல்லை. ஏதோ வாழ்கிறேன், எல்லாரும் வாழ்கிறது போல் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், எல்லாரும் இருக்கிறது போல் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு நோக்கம் புரியாதவர்களாக இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான மனிதர்களும் நோக்கம் புரியாதவர்களாய் வாழ்கிறார்கள். அதனால தான் அவங்க வாழ்க்கையை குறித்து அவங்களுக்கு ஒரு அக்கறை இல்லை, ஒரு கரிசனை இல்லை, வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டமிடுதல் இல்லை, எதிர்காலத்தை குறித்து நல்ல எண்ணங்கள் இல்லை. அதனால தான் வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கி சிதைந்து சீர்குலைந்து சமாதானம் இழந்து இப்படியாக மக்கள் மிகுந்த வேதனையிலும் வருத்தத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை கவனிக்கிற நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அப்படியாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களை அந்த நோக்கத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக ஆசைப்படுகிறார். நீங்கள் பூமியில் தேவசித்தம் செய்ய வேண்டும், பரலோகத்தில் நித்திய காலமாக அவரோடு கூட இருக்க வேண்டும். பூமியில் தேவசித்தத்தை நிறைவேற்றுகிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பரலோகத்தில் நித்தியமான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி நித்தியமான ஒரு வாழ்வை தந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். சரி, நம்ம தொடர்ந்து சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளை அந்த நித்தியத்துக்காக தெரிந்து கொண்டார், பூமியிலே சித்தம் செய்வதற்காக தெரிந்து கொண்டார். இதுதான் ரெண்டு பிரதான நோக்கம் என்று நம்ம பார்த்தோம். இந்த ரெண்டு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தெரிந்து கொள்ளுகிற நமக்குன்னு ஏதாகிலும் தகுதி இருக்கிறதா, நம்மளை ஏதாகிலும் ஒரு தகுதியின் அடிப்படையில் தெரிந்து கொள்ளுகிறாரா அப்படின்னு பார்த்தா, நம்ம யாருக்குமே எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் தான் தெய்வம் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள். முதலாவது ஒரு வசனம் சொல்லுகிறேன். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? உளையான சேற்றிலிருந்து, பயங்கரமான குழியிலிருந்து ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாராம். எங்கேருந்து தெரிந்தெடுத்தார் பாருங்க. நமக்கு ஏதோ சில தகுதி இருக்குது, நம்ம நல்லா உயர்ந்த நிலையில் இருக்கிறோம், அதனால் தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரா? நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறோம் அதனால் தேர்ந்தெடுத்திருக்கிறாரா? இல்லவே இல்லை. எங்கேருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் பாருங்க? உளையான சேற்றிலிருந்து.
இந்த உலகம் ஒரு உளையான சேர் நிறைந்த ஒரு உலகம். இந்த உலகம் பாவம் நிறைந்த ஒரு உலகம், அசுத்தமும் தீமையும் நிறைந்த ஒரு உலகம். வேதவசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் எழுதும் பொழுது சொல்கிறார். ஒருவன் கூட இல்லை, நீதிமான் ஒருவன் கூட இல்லை. அப்படியானால் எல்லா மனுஷனும் பாவம் செய்து உளையான சேற்றில் கிடக்கிறாங்க. அந்த சேற்றில் கிடக்கிற மனுஷனை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா 2 முக்கிய நோக்கத்துக்காக தேர்ந்தெடுக்கிறார். ஒன்று, பரலோகத்தில் நித்திய காலமாக அவரோட வாழ்வதற்கு. 2வது, பூமியில் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை பாவத்தின் சேற்றில் இன்றைக்கு விழுந்து கிடக்கலாம், பயங்கரமான குழியில் விழுந்து கிடக்கலாம், மேலே வருவதற்கே வழி இல்லை. குடித்து வெறித்து அசுத்தமான காரியங்களை செய்து உங்களுடைய மனமும் உங்களுடைய சிந்தனைகளும் விரும்புகிறதையெல்லாம் நீங்கள் செய்து உங்களையே நீங்கள் கெடுத்து கொண்டு பலவித அருவருப்புகளிலும் அசுத்தத்திலும் இச்சையிலும் நீங்கள் வாழ்ந்து உங்களுக்கு வெறுப்பாகி இந்த உலகத்தில் ஏன் நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழுகிறேன்னு சொல்லி நீங்கள் உளையான சேற்றில் இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை உளையான சேற்றிலிருந்தும் பயங்கரமான குழியிலிருந்தும் நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்து 2வதாக நம்ம படிக்கும் பொழுது உபாகம புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் என்ன சொல்லுகிறதுனா, பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் உன்னை நான் கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் ஒரு மனுஷன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஒரு மனிதனை தேர்வு செய்யும் போது அவனுக்குள்ள நிறைய தகுதி எதிர்பார்ப்பான். அவன் படித்தவனாக இருக்கணும், திறமை உள்ளவனாக இருக்கணும். அவனுக்கு இன்டர்வியூ வச்சு தான் அவனை தேர்ந்தெடுப்பாங்க. அவனுடைய எல்லா விதமான தகுதிகளையும் கொண்டு போய் அவன் கொடுக்கணும். எல்லாத்தையும் பார்த்து நேர்முக தேர்வு வைத்து இவன் எதிலெல்லாம் தகுதியாக இருக்கிறாங்கிறத பார்த்து அதுக்கப்புறம்தான் அவனை தேர்ந்தெடுக்கிறாங்களே தவிர தகுதி இல்லாத யாரையுமே உலகம் தெரிந்து கொள்ளாது. ஆனால் ஆண்டவரோ தகுதியே இல்லாதவங்களையும் தெரிந்தெடுத்து அந்த உன்னத நோக்கத்துக்காக பூமியிலுடைய சித்தத்தை செய்வதற்காக ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பாழான நிலத்தில் வாழ்க்கையே பாழாய் போயிற்று. அப்புறம் வெறுமையான அவாந்தர வெளியிலிருந்து நம்மளை கண்டுபிடிச்சாராம். வெறுமை, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு உங்களை தேர்ந்தெடுக்கிறார். பார்த்தீங்களா, ஏழைகளையும் ஒன்றும் இல்லாத மக்களையும் புறக்கணிக்கிற ஒரு உலகம், கஷ்டப்பட்டு ஏழை எளிமையாக இருக்கிறவங்கள திரும்பி பார்க்காத ஒரு உலகம், அவங்கள எந்த ஒரு காரியத்துக்கும் எந்த ஒரு முக்கிய இடத்துக்கும் அவங்கள அழைக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மளை வெறுமையான அவாந்தர வழியிலிருந்து தேர்ந்தெடுக்கிறாராம். உங்கள் வாழ்க்கை வெறுமையாய் போய்விட்டது, நான் ஒரு வெறுமையான அவாந்தர வழியை போல இருக்கிறேன், என்ன அவர் தேர்ந்தெடுப்பாரா அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி ஏக்கத்தோடு இருக்கிறீங்க. பலராலும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்க, பலராலும் நீங்கள் ஸ்தோத்திரம் வெறுமையானவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறீங்க. அந்த சூழ்நிலையில் இருக்கிற உங்களையும் என்னையும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை தேவன் தெரிந்தெடுத்து நித்தியமான ஒரு விவாகத்திற்கென்று ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்து நியமிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3வது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 54ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால்
அங்கு ஆண்டவர் ஒரு மனுஷனை எப்படி அழைக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது, கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரீயை போலவும் தள்ளப்பட்ட மனைவியைப் போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரீயை போல இருக்கிறீங்களா? எல்லாரும் கைவிடப்பட்டுட்டீங்க. இந்த உலகம் அப்படித்தான். நம்மகிட்ட ஏதாவது ஒன்று இருக்கிற வரையிலும் இந்த உலக மக்கள் நம்மளை ரொம்ப அண்டி நடப்பாங்க. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, நம்மளை வச்சு பயன் இல்லை, பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது என்ன செய்வார்கள் என்றால் தள்ளிடுவாங்க. கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. இன்னைக்கு நீங்கள் யாரோ ஒருவரால் கைவிடப்பட்டிருக்கிறீங்களா? கணவரால் கைவிடப்பட்டிருக்கீங்களா? பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கீங்களா? பெற்றோர்களால் கைவிடப்பட்டிருக்கீங்களா? எந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்கள் கைவிடப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய வேதம் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, கைவிடப்பட்டு மனநொந்த ஸ்திரியை போலவும் தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். இன்றைக்கு ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு மனம் நொந்து போய் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த மனம் நொந்து போன சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை மகிமையான ஒரு நோக்கத்துக்காக தெரிந்து கொள்ள விரும்புகிறார். உங்கள் மனம் நொந்து போன சூழ்நிலையிலும், கைவிடப்பட்டு போன சூழ்நிலையிலும், இன்னும் தள்ளப்பட்ட சூழ்நிலையிலும் இன்னும் நீங்கள் மனுஷனையே தான் தேடிக்கொண்டிருக்கிறீங்களா? அவங்க எனக்கு உதவி செய்யலை, இவங்க எனக்கு உதவி செய்யலை, அவங்க என்னை கைவிட்டுட்டாங்க, இவங்க என்னை கைவிட்டுட்டாங்க என்றெல்லாம் சொல்லி நீங்கள் பல விதத்தில் இன்றைக்கி மனுஷனை நாடி 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 மனம் சோர்ந்து போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆண்டவருக்கு வேணும். நீங்கள் ஆண்டவருக்கு பயனுள்ள பாத்திரமாக கர்த்தர் உங்களை உபயோகிக்கும்படியாக இந்த நாட்களில் விரும்புகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கானா ஊரில் ஒரு திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே போனவுடனே திருமணம்லாம் ரொம்ப விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. பந்தி ஒரு பக்கம் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாரும் புசித்து குடித்து கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று அந்த திருமணத்தில் ரொம்ப சிறப்பாய் பரிமாறப்பட்டு கொண்டிருந்த விசேஷித்த ஒரு பானம் இருந்தது, திராட்சை ரசம். அந்த திராட்சை ரசம் திடீரென்று தீர்ந்து விட்டது. அங்கே அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றப்பட்டது. அதற்கு தேவன் உபயோகித்த பாத்திரம் என்ன? 6 கற்சாடிகள். அந்த 6 கற்சாடிகள் உபயோகமற்ற நிலையில் கிடந்தது. இந்த கற்சாடிகள் தண்ணீர் கூட சேகரிப்பதற்கு உபயோகிக்காமல் ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் அந்த கற்சாடிகள் தான் முதல் கண்களிலே பட்டது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை ஏதோ ஒரு விதத்தில் இந்த உலகம் புறக்கணித்து தள்ளி, மனிதர்கள் புறக்கணித்து தள்ளி, நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் உங்களை புறக்கணித்து தள்ளி, நீங்கள் படிக்கிற இடத்தில், நீங்கள் வாழ்கிற பகுதியில் நீங்கள் ஏழ்மையாக இருக்கிறீங்க, நீங்கள் தரித்திரர்களாக இருக்கிறீங்க, அல்லது நீ அழகற்றவனாக இருக்கிறாய், அல்லது நீ பார்வைக்கு ஒன்றும் நல்ல பார்வையுடையவன் அல்ல என்று சொல்லி உங்களை இன்னைக்கு ஓரங்கட்டி ஒதுக்கி சிலர் உபயோகப்படுத்தினதுக்கு அப்புறம் நீங்கள் வெறும் உபயோகமற்றவர்கள்னு சொல்லி உங்களை இன்னைக்கு ஒதுக்கி ஓரங்கட்டி தள்ளிட்டாங்களா? கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? மனநொந்து போன ஸ்திரீயை போல நீங்கள் இருக்கிறீங்களா? தள்ளப்பட்ட மனைவியை போல இன்னைக்கு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஆண்டவர் உங்களை சேர்த்துக்கொள்ள ஆசைப்படுறார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கு புறக்கணித்து தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, உங்களை சேர்த்து கொள்ளும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். நீங்கள் ஒன்று மாத்திரம் செய்யணும், ஆண்டவர் அண்டைக்கு வரணும். ஆண்டவரே,
நீங்கள் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். கட்டாயமாக ஆண்டவர் உங்களை சேர்த்து கொள்ளுவார். இன்னும் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்த்தால், ஆண்டவராகி இயேசு பெத்தானியா என்கிறதான கிராமத்திற்கு அவர் 2 சீசர்களை அனுப்புகிறார். அந்த 2 சீசர்களை அனுப்பி பெத்தானியா கிராமத்தில் போய் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு நீங்கள் போங்க. 2வது வசனத்தில் வாசிக்கிறேன். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு கழுதைக்குட்டி இயேசுவுக்கு தேவைப்படுகிறது. அந்த கழுதைக்குட்டி எதற்காக என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடுத்து எருசலேமுக்கு பவனியாக செல்ல போகிறார். எருசலேமுக்கு போகிறார், தேவாலயத்துக்கு போகிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட திரளான ஜனங்கள் எருசலேமுக்கு போகிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி எருசலேமுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போகிறதுக்கு தயாராகும் போது அவருக்கு பயணிக்க ஒரு கழுதைக்குட்டி தேவைப்பட்டது. அந்த கழுதைக்குட்டியை பெத்தானியா கிராமத்தில் போய் நீங்கள் எனக்கு அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கட்டப்பட்ட ஒரு கழுதையை ஆண்டவர் வேணும்னு சொல்கிறார். இந்த செய்தியை கவனிக்கிற உங்களை ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுக்கார் தெரியுமா? கட்டப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை இருக்குதுன்னா, இன்றைக்கி இயேசு உங்களை கட்டவிழ்த்து கொண்டு வர ஆசைப்படுறார். கட்டவிழ்த்து கொண்டு வந்து அந்த கட்டுகளெல்லாம் உடைச்சி உங்கள் மேல் அவர் பயணிக்க ஆசைப்படுறார். உங்களுக்குள் அவர் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். அடுத்து 4வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அந்த கழுதை எப்படிப்பட்ட நிலையில் இருக்குது தெரியுமா? வெளியே இருவழி சந்தியில் அந்த கழுதை நிற்கிறது. அதுக்கு எங்கே போகணுன்னே தெரியலை. வலது பக்கம் போகவா இடது பக்கம் போகவா தெரியலை. கட்டப்பட்ட நிலையில் வேறு இருக்குது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. இருவழி சந்தியில் என்ன முடிவெடுக்கன்னே தெரியலை. எதை செய்யணும்னு தெரியாது. அதை செய்யவா இதை செய்யவா, எப்படி வாழ போகிறேன், எப்படி எதிர்காலம் அமைய போகுது, ஒரு குழப்பமான நிலையில் வாழ்க்கையை குறித்து லட்சியமே இல்லாத விதத்தில் கட்டப்பட்டு கிடக்கிற விதத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து உங்களுடைய கட்டுகளை அவிழ்த்து உங்களை விடுவிச்சு இன்னைக்கு அவர் சவாரி செய்கிற ஒரு கனமான ஒரு வாகனமாக, ஒரு கனமான தேவ பிள்ளையாக, அவர் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாக உங்களை உபயோகிக்க ஆசைப்படுறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை இப்படித்தான் நியமித்து கொள்கிறார். இது உலகத்தில் தேவன் நம்மளை நியமித்து கொள்வதனுடைய நோக்கம். நித்தியத்திற்காக தேவன் நம்மளை நியமித்துக் கொள்வது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அப்போ ஆண்டவர் நம்மளை எதுக்காக நித்தியத்துக்காக நியமிச்சிருக்காருன்னா, ரட்சிப்புக்காக அழைச்சிருக்கிறார். இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு, பரலோகத்தில் நித்திய ரட்சிப்புக்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து எதுக்காக தெரியுமா? நம்ம ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நித்திய காலமாக அவரோடு கூட நாம் வாழ்வதற்காக.
ரட்சிப்புக்காக அவர் நம்மளை அழைச்சிருக்கார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய உலகத்தின் ஓட்டத்தை தேவ சித்தத்தின்படி முடிக்கும் போது நமக்கு ஒரு நித்திய ரட்சிப்பு கிடைக்கிறது. பரலோக மோட்சம் நமக்கு கிடைக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மளை நித்திய விவாகத்திற்காக மணவாட்டியாகும்படியாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் ஒரு நாள் இந்த பூமிக்கு மணவாளனாய் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை இந்த உலகத்தில் சம்பவிக்கும் போது அவர் யாரையெல்லாம் நியமித்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாரும் அவரோடு கூட நித்தியத்தில் போய் வாழப்போகிறோம். இந்த பூமியில் நம்முடைய கஷ்டம், பாடுகள், வேதனைகள் எல்லாம் முடிஞ்சு நித்திய ராஜ்யத்தில் போய் இயேசுவோடு கூட ஒரு நித்திய விவாகத்தில் அவரோடு கூட இணைக்கப்பட்டு மணவாளனாகிய கிறிஸ்துவோடு கூட மணவாட்டியை போல மகிழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு நித்தியத்தில் வச்சிருக்கிறார். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்ம ஆயத்தப்படணும். அதுக்கு நீங்கள் ஆயத்தப்படணும். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் நேரம் எடுத்து படித்து பாருங்கள். அங்கே 10 கன்னிகைகள் அந்த மணவாளனை எதிரேற்பதற்கு ஆயத்தப்படுகிறார்கள். ஆனால் 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த புத்தி உள்ளவர்கள் மணவாளனை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாகும் வண்ணமாக அவங்க எண்ணெயெல்லாம் ஆயத்தப்படுத்தி, அவங்க விளக்கையெல்லாம் ஆயத்தப்படுத்தி, தீவெட்டியெல்லாம் ஆயத்தப்படுத்தி மணவாளன் வரும்போது மணவாளனோடு கூட போகிறதற்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அவங்க எண்ணெயும் ஆயத்தப்படுத்தலை, விளக்கையும் ஆயத்தப்படுத்தலை. மணவாளன் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆவியை குறித்தும் ஆத்மாவை குறித்தும் கரிசனை இல்லாமல் ஏதோ பேரளவில் ஒரு கிறிஸ்தவங்களை போல நானும் பரலோகத்துக்கு போகிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு நோக்கத்தோடு இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, ஆயத்தம் இல்லாமல். வேதம் சொல்லுகிறது, அந்த புத்தியற்றவர்கள் மணவாளனால் புறக்கணிக்கப்பட்டார்கள். புத்தி உள்ளவர்கள் மணவாளன் வரும்போது அவரோடு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். புத்தி இல்லாதவர்கள் மணவாளன் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அங்கும் இங்கும் ஓடி அவர்கள் விளக்கில் எண்ணெயை சேர்ப்பதற்காக போனார்கள். அவர்களுக்கு விளக்கில் எண்ணெய் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் கடவுள் நல்ல தருணங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் நல்ல காலங்களையும் அனுகூலமான சூழ்நிலைகளையும் இந்த காலத்தில் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் பயன்படுத்தி மணவாளனுடைய வருகையிலே அவரோடு கூட செல்வதற்கு ஆயத்தப்படாமல் இருந்தால் கட்டாயமாக கைவிடப்பட்டு வெட்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். எனவே இன்றைக்கு ஒரு நல்ல ஆயத்தம் நமக்கு தேவை. ஒன்று, நித்திய விவாகத்திற்கென்று தேவன் நம்மளை நியமித்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. 2வது, ஆண்டவர் நம்மளை எதற்கு நியமித்திருக்கிறார்? இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை செய்வதற்காக. பூமியில் அவருடைய சித்தத்தை யாரெல்லாம் செய்து சரியாக முடிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் மகிமையான பாக்கியத்தை ஆண்டவர் தரப்போகிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்ட பாழான ஒரு நிலம் போல, அல்லது உளையான சேற்றில் நீங்கள், அல்லது இருவழி சந்தியில், அல்லது உபயோகமற்ற ஒரு கற்சாடியை போல நீங்கள் இருக்கிறீங்களா? இன்றைக்கி இயேசுவே, இதோ நான் வந்திருக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன், நான் இதோ உம்முடைய பிள்ளையாக மாற விரும்புகிறேன், என் வாழ்நாளெல்லாம் வீணாகிவிட்டது, இனி உள்ள காலம் உமக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு கூட என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணினீர்களானா நிச்சயமாக இன்றைக்கு ஒரு ரட்சிப்பு உங்கள் உள்ளத்துக்குள்ளே உண்டாக போகிறது. இன்றைக்கு நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உறுதிப்படுத்த போகிறாரு. நீங்கள் இன்றைக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். உங்களுக்காக இன்றைக்கு பரலோகம் திறக்கப்பட்டு உங்களை கர்த்தர் நித்திய ராஜ்யத்திற்கென்று நிலைநிறுத்த போகிறாரு.
இன்றைக்கு ஒரு ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்குள் வரப்போகிறது. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. என் தேவனே, உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்கிறதற்காக நன்றி. எங்களை தேவன் முன்குறித்ததனுடைய 2 பிரதான நோக்கத்தை, அப்பா நியமித்ததனுடைய 2 பிரதான நோக்கத்தை, வெளியேறப்பட்ட நோக்கத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியம் இந்த செய்தியின் மூலமாக எங்களுக்கு கொடுத்தீர். அதற்காய் நன்றி. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகள் மேலும் ஆண்டவருடைய கரம் வந்து அமருவதாக என்று ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். பிரகாசிக்க பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களை சந்தித்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறக்க வேண்டாம். மற்றும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17 Bharti, Brainagar, 2nd Street East, Thuthukudi. Contact 944 277 8986.